செந்தில தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ நான் என்னடா பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே, அப்பா கிட்ட நம்ம உண்மையும் சொல்ல முடியாது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்போ கதிர் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ யோசனை பண்ணி செஞ்சுருக்கணும், ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது சாயந்தரம் ஆனால் அத்தை வந்து பணம் கேட்டுட்டு வந்து நிற்பாங்களே, என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் வந்து செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ அப்பா தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது சரி நீ ஃபோனை எடுக்காமல் இருக்காது அப்படிங்கவும் உடனே பாண்டியன் கேட்குறாங்க, எங்கடா போயிட்டீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்தோம் அப்படிங்கும்போது என்ன 2 பேரும் சேர்ந்து போயிட்டீங்களா என்ன, பேசாம சீக்கிரமா வாங்க, ஆமா நீ பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா பணம் எடுக்க தான் போயிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இங்க பாருடா சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு கடைக்கு வா, அவங்க அத்தை வர சாயந்தரத்துக்குள்ளேயே வந்துருவா, அதுக்கப்புறம் என்னை வந்து அசிங்கப்படுத்த வச்சிடாத அப்படின்னு சொல்லவும் சரிங்கிறாங்க. அப்போ உடனே செந்தில் வந்து சொல்றாங்க, இப்போ என்ன கதிர் பண்றதுக்கு இப்படி சொல்லும் போது அப்போ வந்து கதிர் உடனேயே சரி எனக்கு ஒரு ஐடியா பட்டுது அப்படிங்கும்போது என்ன ஐடியா அப்படிங்கிறாங்க, நம்ம பேசாம நம்ம அத்தைக்கிட்டே நம்ம உண்மையை சொல்லிடலாம், அத்தைக்கிட்ட காலில் கையிலையாவது பிடிச்சாது நம்ம வந்து கொஞ்சம் டைம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ செந்தில் வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு இதுதான் சரியான வழி வான்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, வீடு பூட்டிகிட்டு இருக்குது, என்ன அத்தையை காணலை, ஒருவேளை அங்கேயே இருந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சரி நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு கதிர் வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனை பார்த்ததுமே உடனே அவங்க ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது என்ன உங்கள் அப்பா பணத்தை ரெடி பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்குறதுக்கு உடனே கதிர் சொல்கிறாங்க, அத்தை பணத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாரு என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், உங்ககிட்டலாம் பேச நான் தயாராக இல்லை, பணத்தை ரெடி பண்ணிவிட்டு ஒழுங்கு மாதிரியே ஃபோனை பண்ணுங்க, அப்படி நீங்கள் ஃபோனை பண்ணட்டாலும் சாயந்தரத்துக்குள்ளே நான் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. இதை கிட்டதுமே கதிர் வந்து செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, அத்தைக்கிட்ட பேசினாலும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது சரி என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்கப்பட்டவர் தான், நான் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்கவும் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன்கிட்ட நான் பணம் வாங்கி தரேன், ஆனால் அதுக்கு ஏதாவது வந்து செக்யூரிட்டி கேட்பானே, உன்ட்ட ஏதாவது பத்திரம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட என்னடா இருக்குது, ஆனால் நீ பயப்பட வேண்டாம், நான் கரெக்டாக அசலையும் வட்டிலையும் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, ஆனால் எங்கள் அண்ணன் வந்து யாருமே நம்ப மாட்டான், ஏன் கட்டின பொண்டாட்டியை கூட அவன் நம்ப மாட்டான், அப்படிப்பட்ட ஆளாக்கும், அதனால என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் சரி பரவாயில்லடா அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே செந்தில் வந்து மீனாவை பார்க்குறாங்க. அப்போ மீனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சரிதான் இன்னைக்குள்ள நம்ம படத்தை ரெடி பண்ண முடியாது, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கும்போது இங்க பாரு மீனா பேசாம நான் ஊரை விட்டு ஓடி போயிட்டுமா அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்கவும் இதை கேட்டதுமே மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்றதுக்கும் எனக்கு தெரியல, எப்படி இருந்தாலும் அத்தைகிட்ட போன்ல பேசினாக்கி அத்தை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் நீங்க எப்படி உங்க அத்தை பணம் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அவங்களே உங்கள் அப்பா அம்மாலாம் அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் கேட்டிருந்தீங்கன்னா இதையே வந்து வாய்ப்பாக பயன்படுத்தி உங்களை வந்து இன்னும் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு